இருந்தாலும் படத்துல இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும்போது இப்போ கேப்டன் மில்லரா இருக்கட்டும், இரும்பு திரையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அது ஒரு லெஸ் தென் 15 மினிட்ஸ் ரோலா தான் இருக்கும். பட் அது வந்து கதை சார்ந்து கதையை எந்த பக்கம் டைரக்ஷன் மாத்திர ஒரு இது இருக்கிற மாதிரி நிறைய அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்துல கிட்டத்தட்ட அப்படி ஒரு ரோல் தான். டெபியூ டைரக்டர்ஸ்க்கும் எனக்குமே ஒரு நல்ல ராசி இருக்கு. இப்போ இரும்புத்துறை மித்ரன் சாரா இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த படத்துல வந்து நிறைய பேருக்கு டெபியூ, எடிட்டருக்கு டெபியூ, அண்ட் கேமராமேன், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அண்ட் அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு இந்த கேக்குதுங்களா? ஓகே. அப்புறம் இந்த இந்த ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜ் இந்த இடத்துல இருக்கும், இத்தனை பேர் இருக்கும். பட் ஆனா இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி எங்க ஏதோ ஒரு நேரத்துல வந்து ராஜவேல் சாரோட தலைக்குள்ள தோன்ற ஒரு யோசனை, ஓகே இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு ஒரே ஒரு சிங்கிள் ஐடியா வந்து இவ்வளோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அது ஒரு பிச்சா மாதிரி வேற ஒரு இடத்துக்கு போய் அதுக்கு சரியான நண்பர்கள் உள்ள வந்து சரியான ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் ஆகி ஒரு படமா அது இருந்து அது வந்து இன்னொரு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் அதை எடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இப்போ ப்ரெஸ்ஸா இந்த மாதிரி ஒரு படமும் இப்படி உருவாகுதுன்னு நினைக்கிறதுக்கே ரொம்ப ஒரு மலைப்ப பெரிய ஒரு இதுவாக தான் இருக்கு. ஸோ அப்படி ஒரு இப்போ நண்பர்கள் சேர்ந்து படம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி ஒரு ஹாப்பி டீம் கேன் ஆல்வேஸ் வில் ஆல்வேஸ் மேக் அ வெரி குட் ஃபிலிம். ஸோ நான் பார்த்து ரொம்ப க்யூரேட் பண்ணி தான் இந்த